Hi friends, welcome to Relaxed Recipes. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு எப்படி பிஸ்கட் பண்ணலாம் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு வந்து பேக்கிங் பவுடரோ ஓவனோ எதுவுமே தேவையில்லைங்க. நல்ல கிறிஸ்பியான பிஸ்கட்டை ஈஸியா பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. நீங்க எந்த கப்ல மாவு அளந்துக்கிட்டோமோ அந்த கப்லயே நம்ம சர்க்கரை எல்லாம் அளந்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா இதை விட நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். இதை பவுடர் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் 1 கப் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேங்க. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருந்தீங்கன்னா 1/4 கப் கணக்கு உங்களுக்கு. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்துட்டு இதில் ஒரு 1/4 கப் பால் அல்லது தண்ணி சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கு மேலே தேவைப்படாது. ஏன்னா நம்ம நெய்யும் சர்க்கரையும் சேரையில் கொஞ்சம் இலகி கொடுக்கும். தண்ணி சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாதுங்க. பாருங்கள், மாவு நல்லா சேர்ந்துட்டு இந்த மாதிரியே இருக்கட்டுங்க. ரொம்ப சாஃப்டாக ஆகிற மாதிரி ஒன்று போல் வலுவலுன்னு ஆக்கணும் அப்படின்னு இல்லைங்க. ஏன்னா பிஸ்கட் கொஞ்சம் வெடிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தி பலகையில் வச்சு தேய்ச்சிடலாம். இது ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாங்க. ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அதிகம் அழுத்தம் கொடுக்காம 4 பக்கமே இழுத்து விடுங்க. நான் இன்றைக்கி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்படியே எல்லா பிஸ்கட்டையும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஹோல்ஸோ இல்லை ஏதாவது சேவ் பண்ணால் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய விருப்பம் தான். கத்தியோட பின்பாகத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பிஸ்கட்ஸ் எல்லாம் கட் பண்ணி தயார் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இதை பொரிக்கிறதுக்கு நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் கரைஞ்சிடும். எண்ணெய் சூடாயிட்டு நம்ம போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாங்க, உடனே கருத்து போயிடும். இந்த பிஸ்கட்ஸ் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கையிலேயே நம்ம எடுத்து வச்சிடணுங்க. ஏன்னா இது எடுத்து வச்ச பிறகு இன்னும் உங்களுக்கு ப்ரௌன் ஆகும். ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். நீங்கள் இதை எடுத்த உடனே ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு தான் நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். இப்போ நம்ம கிறிஸ்பியான கோதுமை பிஸ்கட் தயாராகிடுச்சு. இதில் நம்ம சோடா உப்போ இல்லை பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்கலங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.